ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். என்னுடைய வேலையில் இன்னைக்கு வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் யூஸ்வலாக 3 monthsக்கு ஒன்ஸ் நம்ம அதை தொடச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதோடைய அந்த உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர், அந்த ரப்பர், அதுலலாம் தண்ணியும் இருக்கும். அது அந்த டஸ்ட் கலெக்டரும் கூட. அதனால் நம்ம அப்பப்போ அதை தொடச்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நானுமே அதை பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் அந்த ஸ்கேல் ரிமூவர் வாங்கலை. இங்கே அவ்வளோ உப்பு தண்ணி இல்லை, ஸோ அவ்வளோ படியாது. இருந்தாலும் அது ஒன்று நம்ம பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இந்தியன்ஸை பற்றி உள்ள தாட்ஸு, வெளிநாட்டு மக்கள் இந்தியர்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் போகுது. இந்தியர்களால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நிறைய தாட்ஸ் இருக்குது, நிறைய பேச்சுக்கள் போகுது. ஆமாங்க, அது என்னென்னா, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்தியன்ஸ் வி ஆர் வெரி குட் இன் பிரெயின். நல்ல சிந்திக்கிறோம், நல்ல செயல்படுறோம். நம்மளுடைய ஒர்க் ஸ்கில்லும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒரு நல்ல குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்குங்க இந்தியன்ஸு. அதனால தான் நிறைய கண்ட்ரியில் ஸ்கில் லேபர்ஸாகவும் ஸ்கில்டு இதுலேயும் நம்மளை எம்ப்ளாய் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க அந்த அளவுக்கு இல்லைன்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போது அவங்க படிச்சிருக்காங்க. இப்போ எல்லா கண்ட்ரிலையும் அவங்கங்க நல்லா படிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அளவுக்கு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? நம்மள மாதிரி இவ்வளோ ஹவர்ஸ் வேலை செய்கிறதோ இல்லை நம்மள மாதிரி டெடிக்கேஷனோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. அந்தந்த நாட்டு இருக்கிறவங்க அது கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளை ஹையர் பண்ணுறாங்க. அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் நாம் இந்தியர்கள் வெளிநாட்டில் வந்த அப்புறம் அந்த ஊருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியே வெளிநாட்டிலையும் இருக்கணுங்கிறது அது முடியாத ஒரு காரியம். நம்ம நாட்டில் எவ்வளவோ ஃப்ரீடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் கல்ச்சர், எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. சரியா? நம்ம கான்ஸ்டியூஷன் எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் அதே இதை நம்ம வெளிநாட்டில் ஃபாலோ பண்ண முடியாது. நமக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம இந்த நாட்டுக்கு உழைக்க வந்திருக்கோம், வேலை செய்ய வந்திருக்கோம், இல்லைங்களா? இங்கே நம்மளுடைய ரைட்ஸ் அண்ட் இதை பற்றிலாம் நம்ம பேசவும் முடியாது. அதை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கவும் முடியாது, இல்லைங்களா? அவங்களுடைய சட்டதிட்டங்களை நம்ம கடைப்பிடித்து அதை நம்ம செயல்படுத்தணும். நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. என்னென்னா, நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இந்தியன் ஏர்லைன்ஸ், இல்லைங்களா? எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ நம்மளை அறிவுறுத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் வரைக்கும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும். அவங்களும் சொல்கிறாங்க ஃப்ளைட் மோடில் போடுங்க உங்கள் ஃபோனுன்னு, எல்லாம் அறிவுறுத்துகிறாங்க. நம்ம ஓரளவுக்கு நாலேஜோடு தான், படிப்பறிவோடு தான் நம்ம வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறத ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைங்க. இந்த வாட்டி நான் இந்தியன் ஏர்லைன்ஸில் திரும்பி துபாய்க்கு வரும்போது ஒரு ஃபேமிலி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க கையில் மொபைலை வச்சு லைவாக அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த டேக் ஆஃபை காட்டுறாங்கங்க. லைவாக போய்கிட்டு இருக்குது, அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட சொல்லியாச்சு, எல்லாம் முடியாச்சு, டேக் ஆஃபும் ஆகுதுங்க, போயிட்டே இருக்குதுங்க வீடியோ. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? அவங்க ஒருத்தர் பண்ணுற தப்புனால எத்தனை பேரோட உயிர் அங்கே ரிஸ்க் ஆகுது, அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இன்னொன்று நான் சொல்லணும்,
நிறைய பாமர மக்களும் இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு வராங்க. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ்காரங்க ஏன் அந்தந்த மொழியிலையும் ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடாது? நிறைய பேர் புரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் புரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்தியன் அந்த ஏர்லைன்ஸ் ஏன் அந்த மொழியில் அவங்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டேன்றாங்கன்றது என்னோட கேள்வி. இன்னொன்று, ஏர்லைன்ஸ்காரங்க சொல்கிறத நாங்கள் கேட்கவே மாட்டோம், ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம், ஏன் ரைட்டு, இது தாங்க பேசுகிறாங்க, என்னுடைய சந்தோஷம், இப்படி தான் நாம் பேசுகிறோமே தவிர நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ரைட்ஸு மற்றவங்கள பாதிக்குதா அப்படிங்கிறத நாம் யோசிக்கவே மாட்டேன்றோங்க. அது ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில் உங்களோட பிரதர், உங்களோட சிஸ்டர், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், சன், டாட்டர்-இன்லா எல்லாரும் யோசிக்கணும். நம்மளுடைய இது மற்றவங்கள பாதிக்குதா, நம்மளுடைய சந்தோஷம் மற்றவங்கள பாதிக்குதா, நான் செய்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பாதிக்குதா அப்படிங்கிறத யோசிக்கணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே வந்தேன். இது நம்ம கண்டிப்பாக இது சோஷியல் மீடியாவில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்த அப்புறம் அவங்க கொடுக்குற நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் கொடுக்குறாங்க, கோயில் கட்டி தராங்க, ஒரு இடத்துல சர்ச் கட்டி தராங்க, எல்லாம் பண்ணி தராங்க. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம அதை செய்யணுமே தவிர, ரோட்லலாம் நான் பஜனை பண்ணிட்டு போகிறேன், ரோட்லலாம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன், அதெல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு இது கொடுக்குறாங்க, ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரோட்டில் குப்பை போடாதுன்றாங்க, ஸ்பீட் லிமிட்டு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் நாம் ஃபாலோ பண்ணணுங்க. அந்தந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் இந்தியாவிலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா? ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா அங்கே ஃபைன்ஸ் அவ்வளோ இல்லை, நம்மளுக்கு அவ்வளோ சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுனால நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் அதே இது ஆட்டிடியூடை நம்ம வெளிநாட்டில் கேரி பண்ணக்கூடாது. அதை தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். தயவு செய்து இந்தியர்கள் நம்ம நாட்டை பெருமைப்படுத்தணும்னா முதல்ல வெளிநாட்டு இருக்கும் இந்தியர்கள் நம்ம நடந்துக்கிறத பார்த்தே நம்ம நாட்டுடைய மக்களுடைய பெருமை தானாக வளரும். சரிங்களா? அது சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு டிஃப்யூசருங்க. இது ஏர் ஃப்ரெஷ்னரு. அது ரீஃபில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது ஒரு செட்டிங்ஸ் இருக்குது 30 டேஸ்க்குன்னு சொல்லிட்டு, அதை செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டோன்னா எவ்ரி டைமிங் எவ்ரி 1 hour, half an hour, 2 hours அப்படிலாம் இருக்குது. அதை நம்ம போட்டுட்டோன்னா அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்யூஸ் பண்ணிவிடும். ஏரை நம்மளுக்கு வெளியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும். ஸோ நல்ல பர்ஃப்யூம்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெஷ்னர், அது ஏர் ஃப்ரெஷ்னர். ஸோ அதை நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நைட்டுக்கு நல்ல ஒரு சிக்கன் ரோஸ்ட்டும் வெஜிடபிள் குருமாவும் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஒரு முட்டை, எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டேன். இது நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் அதுவும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணி வச்சா போதும். நம்ம சமைக்கிற நேரத்தில் இது ரெடி ஆகிடும். அடுத்தது வெஜிடபிள் குருமாவுக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு அவ்வளோதான் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கசகசாவும் ஒரு 4 முந்திரியும் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் நூல்கோல் போட்டு கூட குருமா செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாரம் நான் நூல்கோல் வாங்க மறந்துட்டேன். ஸோ அது போடலை. உருளைக்கிழங்கு பதிலாக குருமாவில் நூல்கோல் போட்டு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க குருமாவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பேசின விஷயத்தை மக்கள் நீங்கள் தயவு செய்து யோசிங்க. இதை நம்ம நிறைய பேர் மைண்டில் இது ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது இந்த கேள்விகள். சரி, இப்போ நம்ம குருமாவுக்கு வந்துடுவோமா?
அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ஹாஃப் தான் எடுத்துக்கிட்டேன். இது 2 பேருக்கு உள்ள அளவுக்கு வர குருமா அளவு தாங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருவோம். சரி, அடுத்தது குருமாவுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிடுவோம். சோம்பு நல்லா நிறைய போட்டுக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு இதில் நல்லா தூக்கலாக இருக்கணுங்க குருமாவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/4 அன்னாசிப்பூ, அந்த ஸ்டார் அனைஸ். அப்புறம் வந்து ஒரு பட்டை வந்து ஒரு 4 இது ஒரு கை இது அளவு, அந்த இன்ச் அளவு பட்டை. அப்புறம் 4 வந்து கிராம்பு, இதுவும் சேர்த்துட்டு, அப்புறம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் 4 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா அது போட்டுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா குருமாவில் பச்சை மிளகா காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதுவும் போட்டுட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட பேஸ்ட்டாகவே இருந்துச்சு, அதுவும் சேர்த்து ஒரு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு நீங்கள் அரைக்க வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீட்டாகவும் கிள்ளி போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் குருமாவுக்கு அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இது போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில், இல்லைன்னா நான் வந்து டைரெக்டாக குக்கரில் செய்ய போகிறேன், இங்கே கடாயிலையும் செய்யலாங்க. குக்கரில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி ஊற்றியிருக்கேன். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, ஈவன் இது ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும். புலாவ் அந்த மாதிரிலாம் கூட சேர்ந்துக்கலாம். நான் நறுக்கி வச்சுருந்தேன் இந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின வெங்காயத்தோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு அந்த இதை வந்து சேர்த்துடலாம். கொரப்பாக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. அதை நல்லா எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகணும். அப்புறம் நம்ம வச்சிருந்த ஒரு 1/4 தக்காளி இருக்கு இல்லையா, அரை தக்காளி மீடியம் சைஸில், அதையும் அதில் சேர்த்துப்போம். தக்காளி ரொம்ப மசியணும்லாம் அவசியம் இல்லைங்க. அதோடு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அதுவும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் அது பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சு தேங்காவும் சோம்பு முந்திரி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், தேங்காவும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போது அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டாணி அதையும் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா காய்கறியெல்லாம் வெந்து சூப்பராக குருமா தயாராகிடும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி, அந்த காய் வேகணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையாகவும் ஆகாமல், ஏன்னா குக்கர் இல்லையா, தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் வேகும், ப்ரெஷரும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள்
வெயிட்டை போட்டு ஒரு 3-4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கடாயில் ரைஸ் பிரான் ஆயில் தான் ஊற்றுறேன் நான். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாங்க ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். சிக்கனை போட்டுட்டு அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 10-15 நிமிஷம் பெரட்டி விட்டுருங்க. சிக்கன் வேகிற வரைக்கும் ட்ரையாக வேகணுங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. மூடிட்டிங்கன்னா தண்ணியை விட்டுரும், அப்புறம் ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். இது ட்ரையாக வரணும் அப்படின்னா நீங்கள் திறந்து வச்சு தான் குக் பண்ணணும். ஒரு 2-3 வாட்டி அப்பப்போ கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே அது வெந்துடும். ஆனால் 2-3 வாட்டி கிளறி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. நான் சிம்மில் தாங்க வச்சு அப்படியே பெரட்டி ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும். நான் 5 மினிட்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் சிக்கன் வந்து வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குருமா செம்மையாக வெஜிடபிள்லாம் வெந்து சூப்பராக ஆச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருவோம், கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடுவோம். நான் நைட்டுக்கு நேற்று ஆப்பமாவை அரைச்சிருந்தேன் இல்லையா, அதனால இன்றைக்கி நைட்டுக்கு ஆப்பம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா வச்சு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் உப்பு தேவை மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடியும் சேர்த்தேன். நல்லா மிளகு பெரட்டல் மாதிரி சூப்பராக இருக்குங்க. ட்ரையாக நல்லா மிளகு போட்டு ஒரு பெரட்டிட்டு அதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் ட்ரை பெரட்டலும் குருமாவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னுடைய ரொட்டீனான டான்ஸ் ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு என்னுடைய ஹாபியை ஆரம்பிச்சிட்டேன் நான். அதையும் உங்களோட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசின விஷயம் வந்து எத்தனை பேருக்கு அது ரைட்டுன்னு தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இதை வந்து முக்கியமாக எல்லாருக்கும் இதை நம்ம சிந்திக்கணும். ஆஸ் அன் இண்டியன் சிந்தித்து செயல்படணும். அப்போ தான் நம்ம செய்கிற தவறு மற்றவர்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, stay safe. Bye friends and families. Take care. Love you all.